ஸோ பைத்தான்ல ஸ்ட்ரிங்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா lstrip அப்படின்ற மெத்தட் பார்க்க போறோம். இது என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல வந்து லீடிங் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளில் போனால் உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எஸ்டிஆர்ன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா டபுள் கோட்டில் வந்து ஸோ இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்துட்டு ஸோ ஸ்ட்ரிங்கில் கொடுத்துட்டு ஸோ டாலர் சிம்பிள் கோட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா எஸ்டிஆர் ஒன்றுன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணேன். அதில் என்ன பண்ணேன் எஸ்டிஆர் அந்த வேரியபிள் வந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு lstrip நான் ஃபங்க்ஷனிங் தெரியும். ஸோ அந்த மெத்தட் நேம் கொடுத்தாச்சு. இதை எதுவுமே நான் பாஸ் பண்ணல. அடுத்து எஸ்டிஆர்2ன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா எந்த வேரியபிள் சேஞ்ச் பண்ண எஸ்டிஆர்ன்ற வேரியபிள் ஸோ lstripனு கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்துட்டு எந்த சிம்பிள் எனக்கு ரிமூவ் ஆகணும்னு கொடுக்குறேன். அப்போ என்ன நான் கோட்டில் வந்துட்டு ஸோ டாலர் சிம்பிள் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகும்னா ரீடிங் இருக்கிறது எல்லாமே எனக்கு ரிமூவ் ஆகும் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எஸ்டிஆர்3 நான் கொடுக்குறேன். எஸ்டிஆர்3 என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து ஸோ எஸ்டிஆர் stripனு கொடுத்துட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு எதாவது ரிமூவ் ஆகணும். ஸோ டாலர் சிம்பிள் ரிமூவ் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஐஃபன் ரிமூவ் ஆகணும். அதுக்கடுத்து NES இதுவும் சேர்த்து எனக்கு ரிமூவ் ஆகணும்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு வேரியபிள் நம்ம எஸ்டிஆர்1லேருந்து ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண எல்லா வேரியபிளும் வாங்கிக்கிறேன். எஸ்டிஆர்1 ஸோ பிரிண்ட் எஸ்டிஆர்2 அடுத்து வந்து என்னன்னா ஸோ பிரிண்ட் ஸோ எஸ்டிஆர் ஸோ 3ன்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா கொடுத்தாச்சு. இப்போ FA ப்ளஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா இது வந்து நமக்கு என்ன பண்ணால் lstripனு வந்து லீடிங் கேரக்டர் வந்து ரிமூவ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதுவுமே கொடுக்கல. அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம உள்ள எதுவுமே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எதுவுமே கொடுக்காதனால நம்ம எந்த சிம்பிள் நம்ம கேரக்டர் ரிமூவ் பண்ணுறது நம்ம கொடுக்காதனால ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன ஸ்ட்ரிங்ல கொடுத்துருந்தனோ அது ஃபுல்லாக அந்த எஸ்டிஆர் வேரியபிள் இருக்கும். அது ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் அவுட்புட்ல. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் எஸ்டிஆர்2 என்ன பண்ணிப்போம்னா டாலர் சிம்பிள் லீடிங் பிளஸ் டாலர் சிம்பிள் மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால 3 டாலர் சிம்பிள் மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. அதனால மற்றதெல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. பின்னாடி செக் பண்ணாது ரீடிங் மட்டும் செக் பண்ணும். சரிங்களா? அப்புறம் என்னன்னா எஸ்டிஆர்3 பார்த்து எஸ்டிஆர்3 என்ன பண்ணேன்னா அந்த டாலர் சிம்பிளும் இந்த ஐஃபனும் NES மூணுமே ரிமூவ் ஆகும். அதனால அந்த NES தவிர்த்து மற்ற எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் நமக்கு வந்து தேர்ட்ல அவுட்புட்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுதான் வந்து என்னன்னா lstrip அப்படின்ற மெத்தோட யூஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.